பரமேஸ்வரா உங்ககிட்ட மனசை கொடுத்துட்டானா அது என்னதாண்டா பண்ணாது, எல்லாத்தையும் சிவ சாயுஜ்யத்தையே கொடுத்துருமே. உன்னை கூப்பிட்டுட்டானக்க பக்திஹி கிண்ண கரோதி, எதை தான் செய்யாது. அஹோ வனச்சரஹா, இந்த வனச்சரன் காட்டில் தெரியக்கூடிய வேடன், இவன் உனக்காக பக்தி பண்ணானே, கண்ணை தூக்கி கொடுத்தானே, கண்ணப்பர் என்ற பெயர் வாங்கினானே. வனச்சரஹா அப்படி கண்ணப்பர் என்ற பெயர் வாங்கி நாயன்மார்களுக்குள்ள தலை சிறந்தவனாக ஆயிட்டானே. பகவான் ஜாதி பார்த்தானா, குலம் பார்த்தானா, இவன் என்ன கொடுக்குறான்னு பார்த்தானா, இதெல்லாம் எதையும் பார்க்கல. இவனுக்கு எது வாய்தான் இந்த சொம்பா இருந்தது, வாயால் கொண்டு வந்து துப்பின ஜலத்தையும் வாங்கிண்டிய பரமேஸ்வரா. அவன் எப்படி கொடுக்குறான்னு பார்க்கல, அவன் எப்படி மனசால் கொடுக்குறானான்னு மட்டும் பார்த்தையே. கண்டூஷாம்பு நிஷேச்சனம் புரரிகோஹோ திவ்யாபிஷேகாயத்தே, அது அபிஷேகமாக எடுத்துட்டாளாம் சுவாமி. அதே மாதிரி மாம்சத்தை கொண்டு வந்து வச்ச பொழுது அந்த மாம்சத்தை மாம்சமாக பார்க்கலையாம், அவனுடைய மனசாக பார்த்தாளாம் சுவாமி. அப்படி கடித்து சாப்பிட்ட மாம்சத்தை முதற்கொண்டு ஸ்வீகரிச்சியே. அவன் காலில் போட்டுன்னு இருக்கக்கூடிய காட்டு தோல்னால, மான் தோல்னால, இல்லை யானை தோல்னால செய்யப்பட்ட செருப்பை போட்டுருக்கான். அந்த செருப்பை தூக்கி உன் தலையில் வச்சான். அப்படி அவன் வச்ச செருப்பை உனக்கு வச்ச கூர்ச்சமாக நினச்சிண்டிய பரமேஸ்வரா. மார்காவர்த்தித பாதுகா பசுபதேஹே அங்கஸ்ய கூர்ச்சாயத்தே கண்டூஷாம்பு நிஷேச்சனம் புரரிபோஹோ திவ்யாபிஷேகாயத்தே கிஞ்சித் பக்ஷித மாம்சசேஷகபலம் நவ்யோபஹாராயத்தே பக்தி கிண்ண கரோத்யஹோ வனச்சரஹ பக்தாவதம்சாயத்தே.